யாருக்கெல்லாம் நம்ம ராஜியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? கதிர் பிஸ்னஸ்க்கு நம்ம ராஜி தான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கெஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இந்த கேவலமான சுகன்யாவை நம்ம கோமதி பலார் பலார்னு 2 அறை விட்டாலும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அந்த மாதிரி தான் இந்த சுகன்யா திருந்தாமல் இப்போ வரைக்குமே சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கான எபிசோடு ஓரளவுக்கு நல்லா தாங்க போச்சு. குமரவேல் ஒரு சூப்பரான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கிறாரு. அவரை ஒரு வார்த்தை கூட கேட்காம பொண்ணு வீட்டுக்காரங்கள வர சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச குமரவேல் பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் முத்துவேல் சக்திவேல் ரொம்பவே அசிங்கப்படுறாங்க. முத்துவேல் சக்திவேலை பிடிச்சி திட்டுறாங்க. இதுக்காக தான் நான் சொன்னேன், நீ கேட்டையா சொல்லு, இப்போ பாரு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க. குமரவேல் எல்லார்கிட்டையுமே சொல்லிடுறாரு, என்னோட விருப்பமே இல்லாமல் நீங்கள் முடிவெடுத்தது ரொம்பவே தப்பு, நடக்கிற பிரச்சனையில் இது ரொம்பவே முக்கியமா, என் வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல, எதுக்காக அப்படிலாம் தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எனக்கு கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கோவமாக பேசிட்டு போயிடுறாரு. இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த சுகன்யா அரசிக்கிட்ட சொல்கிறாங்க. குமரவேல் என்ன பண்ணான்னு தெரியுமா, கல்யாணத்தையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா, இதெல்லாம் எதுக்காக பண்ணுறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிற, எல்லாம் உனக்காக தான் அரசி, உன்னை அவன் இப்போது மனசில் நினச்சிட்டான், அப்போ பழி வாங்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கூட பழகினா, இப்போல்லாம் குமரவேல் ரொம்பவே திருந்திட்டான் ராஜி, அரசி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே சுகன்யா ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியும் நம்ம மீனாவும் நோட் பண்ணிடுறாங்க. இப்போ எதுக்கு இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் இவங்க இப்படிலாம் தெரிஞ்சிட்ருக்குறாங்க, ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூம்குள்ளே போயிட்டு பார்த்தா அரசிக்கிட்ட சுகன்யா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு மீனாவும் ராஜியும் பயங்கர கோவப்பட்டு சுகன்யாவை பிடிச்சி திட்டுறாங்க. நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா, ஆல்ரெடி அரசி விஷயத்தில் பண்ணதே போதாதா, வாங்கி கெட்டிக்கிட்டீங்களா, இன்னமும் இந்த விஷயத்தில் நீங்கள் செருப்பால் அடி வாங்கினா தான் திருந்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பிடிச்சி திட்டுறாங்க. நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, இந்த மாதிரி நடந்துச்சு, அதை தான் நான் அரசிக்கிட்ட சொன்னேன், நான் மற்றபடி தப்பாக எதுவுமே பேசலை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் எதுவும் நடந்துட்டு போகுது, அதை எதுக்காக நீங்கள் அரசிக்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் விஷயம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சுகனி அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. அந்த டைமில் பழனி இருந்துக்கிட்டு வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே சுகன்யா பண்ண எல்லா வேலையுமே போட்டு விட்டுறாங்க மீனாவும் ராஜியும். இதை கேட்டு பழனி கொஞ்சம் கோவப்படுறாரு. சுகன்யா கிட்ட தனியாக பேசுகிறாரு, இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி பண்ணிட்ட எல்லாமும் பண்ணிட்ட, அரசி வாழ்க்கையை கெடுத்துட்ட, அதில் உனக்கும் ஒரு முக்கிய பங்கு தான், இந்த வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சிருந்துமே உன்னை இந்த வீட்டில் வச்சுருக்குது எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க மனசு, பெரிய மனசு, அதை புரிஞ்சுக்கிட்டு இனியாச்சும் ஒழுங்காக நடந்துக்கோ, இனியும் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா உன்னை இந்த வீட்டை விட்டு அடித்து பற்றி விட்டுருவாங்க, நான் உன் விஷயத்தில் தலையிட மாட்டேன், நானுமே ஒதுங்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகன்யா இருந்துக்கிட்டு இல்லைங்க, இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன், பாவங்க குமரவேல் இப்போ திருந்திட்டா, அரசி வாழ்க்கையும் குமரவேல் வாழ்க்கையும் நினச்சி எனக்கு கவலை தான், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா அது சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா தேவலாமலாம் பேசிகிட்டு இருக்காத, குமரவேல் திருந்துவான்னு சொல்லிட்டு நீ நினச்சா அது முட்டாள்தனம், அவனுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எண்ணம் இருக்கும், மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா வீட்டில் உள்ளவங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நானே ஒரு முடிவெடுத்துருவேன், உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்ருவேன், கொஞ்சம் ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியுமே போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குமரவேல் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாரு. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்போ என் மனசில் முழுக்க முழுக்க அரசி மட்டும் தான் இருக்கிறா, அரசிக்கு நம்ம தெரியாத்தனமாக ஏதோ வாழ்க்கையை கெடுத்துட்டோம், இதுக்கப்புறம் அரசியை நம்ம நல்லா பார்த்துக்கணும், அவள் நம்ம வாழ்க்கையில் அவளை மகாராணி மாதிரி பார்த்துக்கணும், கதிர் நம்ம தங்கச்சி ராஜி எப்படி பார்த்துக்கிறா அதே மாதிரி நம்ம அரசியை பார்த்துக்கணும், முதல்ல நம்ம அரசிக்கிட்ட பேசணும், அரசிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி குமரவேல் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இங்கே ராஜி கதிருக்காக எப்படினாலும் ஹெல்ப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு முயற்சியில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கிறாங்க. இங்கே நியூஸ் பேப்பரில் ஒரு விளம்பரம் வந்திருக்கு. அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இந்த போட்டியில் எப்படினாலும் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம கதிருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி யாருக்குமே சொல்லாமல் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்திங்கன்னா அப்படி மறைச்சி வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் மீனா வந்துடுறாங்க. என்ன ராஜி, என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிற, ஏதோ ஒளிச்சு வைக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
நான் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி விளம்பரம் வந்திருக்குது, இந்த போட்டியில் எப்படினாலும் நான் கலந்துக்கிட்டு கதிருக்கு வந்து அவர் பிஸ்னஸை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையாகவே ராஜி, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடியும் கதிருக்காக நீ வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ண. இப்போவும் பாரு, கதிருக்காக எப்படினாலும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற. உண்மையாகவே காதலிச்சவங்க கூட இப்படிலாம் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியலம்மா. எலியும் பூனையுமா இருந்தீங்க, இப்போ பாரு 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறீங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரமே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும். அதுதான் இன்னுமே சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கே கதிர் தான் அப்படியே மரமண்டையா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போது உனக்கு வருத்தம் தான், உனக்கு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்க தான் செய்யுது அப்படின்னு வந்து நம்ம மீனா இருந்துக்கிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. எல்லாமே இருக்குமாக்கா. கதிரை எனக்கு அவ்வளோ 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 ரொம்ப பிடிக்கும். கதிர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அம் அந்த மரமண்டைக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சீக்கிரமே புரிஞ்சுக்குவான். அவனுக்கும் மேலே பிரியம் இல்லாமலாம் இல்லை. அவனுக்குமே உன்னை விட அதிகமாகவே பிடிக்கும். அதை கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்கிற மாட்றான். அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெயிட் பண்ணு ராஜி, கண்டிப்பாக சீக்கிரம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எனக்கு இப்போதைக்கு கதிருக்கு ஹெல்ப் பண்ணணுக்கா பிஸ்னஸ்க்கு. அப்போ தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேசாமல் இந்த போட்டியில் வந்து நம்ம நேம் கொடுத்துடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாமாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுலக்கா, அவர்கிட்ட எப்படி நம்ம பர்மிஷன் வந்து கேட்குறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம், ஜெயிச்சுட்டு நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை மாமா கோவப்படுவார்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாராஜி வந்து முடிவெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அரசியுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த குமரவேல் இப்படி ஒரு முடிவெடுத்தான், அவங்களே பொண்ணு வீட்டுக்காரங்களே பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேசாமல் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. என்ன ஜெயிலுக்குள்ளே இருந்து வந்தாலுமே வந்து அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குதுல்ல, கடைசி முடியவா ஜெயிலுக்குள்ளே போட போகிறாங்க. எப்படினாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை யூஸ் பண்ணி, பணத்தை யூஸ் பண்ணி வெளியே வந்துடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே குமரவேலை வந்து யோசிக்க, இன்னொரு பக்கம் குமரவேல் எப்படினாலும் அரசிக்கிட்ட நம்ம பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியவே வந்து நின்றுட்டுருக்குறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம அரசியுமே வராங்க. குமரவேல் அரசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்படியே நம்ம அரசியே ஒரு மாதிரி ஃபீலிங்கோட நம்ம குமாரை வந்து பரிதாபமாக பார்க்குறாரு. இங்கே குமரவேலை பார்த்தா அரசிக்குமே ஏதோ புதுசாக ஒரு ஆளை பார்க்குற மாதிரியே இருக்குது. எப்போவுமே அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறவே, இன்றைக்கி என்ன இப்படி ஒரு பார்வை பார்க்குறான், இவனுக்கு என்ன தான் ஆச்சு, சுகன்யாத்தை சொன்ன மாதிரி ஒரு வேளை வந்து திருந்திட்டானோ அப்படின்னு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தோணுது. அரசி அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து கூப்பிட, இங்கே அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து அரசி அரசி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துக்கிட்டு கூப்பிடவுமே அரசி வந்து உள்ளக்க போயிடுறாங்க. அரசிக்கிட்ட பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே மீனா ராஜி வந்து சுகன்யாவை கோமதிக்கிட்டேயுமே போட்டு விட்றாங்க. இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட கோமதி பயங்கர கோவப்படுறாங்க. இவ என்ன திருந்தவே மாட்டாளா, பேசாமல் இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்றலாம், இல்லைன்னா அரசியோட வாழ்க்கைக்கு வந்து நல்லதே கிடையாது இவ இந்த வீட்டில் இருந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் அரசியுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன உன் அத்தைக்காரி என்ன சொன்னால், எதிர்த்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாளாம். 2 திட்டி விட வேண்டியதானே, இல்லை அம்மாக்கிட்டேயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிக்க வேண்டியதை, நான் பார்த்துக்கவே இல்லை அவளை, அவளாம் திருந்தாத ஜென்மம், திருந்தவே மாட்டா போல், இன்னும் ஒரு 2 அடியை போட்டாதே அவள் அமைதியாக பேசாமல் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வாட்டில் எதுவும் சொல்லிட்டு போகிறாங்கம்மா, அதை நம்ம காதில் வாங்கிக்கிட்டாதான் அது நம்மளுக்கு பெரிய விஷயம். அவங்க வந்து எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே எனக்கு புரியலை. நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் எதுக்காக வந்து நம்ம குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னு எனக்கே ஒன்றுமே புரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சில பேர்லாம் அப்படி தாண்டி நன்றி இல்லாமல் இருப்பாங்கடி அரசி, நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டிலேயே வந்து இருந்துக்கிட்டு மற்ற குடும்பத்துக்கு நல்லது நினச்சிக்கிட்டு நம்ம குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த உலகத்தில் இந்த மாதிரி சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் இந்த சுகன்யா. அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு குமரவேல் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலேயோ நீ வந்து தப்பு பண்ணிட்டப்பா, பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வாழ்க்கையை கெடுத்துட்ட, நீ தான்ப்பா அரசியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், கண்டிப்பாக அரசி வாழ்க்கை கேள்விக்குறி தான், அவளை கல்யாணம் பண்ணிக்க இதுக்கப்புறம் முன் வருவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல, நீயா அரசியை கல்யாணம் பண்ணிக்கப்பா, இதான் அந்த பாட்டியோட ஆசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம குமரவேல் வந்து யோசிக்கிறாரு, என்னப்பா இப்போ வரைக்குமே நீ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறியா, பாட்டிக்கிட்ட சொல்லுப்பா, நம்ம குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், பாரு ராஜி வீட்டுக்கு கூப்பிட்டுமே வரலை, கதிர் அந்தளவு உன் தங்கச்சி அங்கேயே நல்லா பார்த்துக்கிறான்,
நீ ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாட்டிக்கிட்ட மனசு விட்டு குமரவேல் வந்து பேசுகிறாங்க. ஏதோ தப்பு பண்ணிட்ட பாட்டி, இப்போ நான் வந்து மனசு மாறிட்டேன். இப்போ வந்து நான் மனசார அரசியை வந்து ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு காதல் இருக்குது. ஆனால் கண்டிப்பா அவ என்னை ஏத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்றாங்க. அதெல்லாம் நினைச்சு நீ இது பண்ணிட்டு இருக்காத. கண்டிப்பா அ அரசியுமே உன்னை புரிஞ்சுக்குவா. நீ திருந்திட்டல. உண்மையா திருந்திருந்தா, நீ உண்மையான பாசம் அரசி மேல வச்சிருந்தா கண்டிப்பா உன் கூட சேருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி இங்க குமரவேலுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட குமரவேல் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் அரசிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல தான் இருக்கிறேன் பாட்டி. ஆனா பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன்ப்பா. நான் வந்து அரிசியை வந்து இங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன். நீனும் வா. என்ன அந்த டைமில் நீ அவ கூட பேசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு அரசியை பார்க்கும்போது, அரசி என் கூட கோயில் வரைக்கும் வரையாப்பா, கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க. சரிங்கம்மாச்சி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே வந்து பாட்டியோட கோயிலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம குமாரவேல் வந்து வராரு. கும் அரசி உங்ககிட்ட குமார் ஏதோ பேசணும்னு சொல்கிறான், ஒரு 2 வார்த்தை பேசு, பேசுறதுனால எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு வந்து சொல்லவும், இங்கே குமரவேல் பார்த்தீங்கன்னா அரசிக்கிட்ட தான் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு குமரவேலை பார்த்ததுமே கோவப்படுறாங்க. ஏன் பாட்டி இதுக்காக தான் என்னை வந்து நீங்கள் இங்கே அழைச்சிட்டு வந்தீங்களா? இது மட்டும் அப்பா அம்மாவுக்கு வீட்டில் விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், உங்கள் மேலே கோவப்படுவாங்க. பரவாயில்ல, என் பேரன் பேத்தி வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக வந்து மற்றவங்க என்னை திட்டினா கூட பரவாயில்ல, நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம குமரவேலுமே ராஜிக்கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. நான் வந்து கதிர் ராஜி விஷயத்தில் நடந்ததை நினச்சி தான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணிட்டேன். என் தப்பு தான் அரசி. இப்போ நான் மனசார திருந்திட்டேன். உன் காலில் கூட விழுகிறேன். என்னை மன்னிச்சிடு. நான் வந்து கேஸை வாபஸ் வாங்க நான் சொல்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணலை. நான் மனசார திருந்திட்டேன். நீ கேஸை கூட வாபஸ் வாங்க வேணாம். என்னை மன்னிச்சிடு. நீ சந்தோஷமாக இருக்கணும். உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும். உன்னை எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படுத்தணும், அதை விட அதிகமாக உன்னை நான் உள்ளங்கையில் வச்சு தாங்கணும். என்னை மன்னிச்சிடு. நான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தது, நான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு தண்டனையை கூட அனுபவிச்சுக்கிறேன். அனுபவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட நான் உன்னை வந்து நினச்சிட்டு மட்டும்தான் இருப்பேன். உனக்காக மட்டும்தான் என் வாழ்க்கையை நீ காலம் முழுவதும் புரிஞ்சுக்கோ ராஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்ன தான் நடித்தாலும் ஒன்றுமே ஆகாது. இதுக்கப்புறம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உனக்கு நான் என்ன சொல்லி நிரூபிக்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணால் நீ என்னை புரிஞ்சுக்குவ, நம்புவ, சொல்லு அரசி, நான் பண்ணுறேன். என்ன இங்கே போயிட்டு நான் காரு எதுலையாச்சும் விழுகணுமா ரோட்டில் சொல்லு. இல்லை ஏதாச்சும் ஆறு குளத்தில் வந்து நான் விழுகணுமா சொல்லு. இல்லை என்ன தான் பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசு அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. அங்கே பக்கத்தில் அந்த சூடத்தட்டை எடுத்து, இங்கே பாரு, இந்த இந்த அக்னி சத்தியமாக நான் சொல்கிறேன், இது மேலே சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன், சத்தியமாக நான் திருந்திட்டேன். இப்போ உன் மனசார உன்னை வந்து நான் வந்து காதலிக்கிறேன் அரசி. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரசியோட மனசுமே மாறிடுது. இங்கே பாரு அரசி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக எல்லாமும் மாறிடும். நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அரசி. சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எப்படி நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியல. நான் செத்தாதான் வந்து நீ புரிஞ்சுக்குவேனா, அதை கூட நான் பண்ண தயாராக இருக்கிறேன். ஏன்னா நான் பண்ண தப்புக்கு அதை பிராயச்சித்தமாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது உங்கள் முகத்திலே ஒரு மாற்றம் தெரியுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நடித்த விதத்துக்கும் இப்போக்கும் அது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேலும் அரசியும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க போகிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு வீட்டில் நின்றா பார்த்தீங்கன்னா பாண்டியன் மொத்த குடும்பம் பயங்கர அதிர்ச்சியாகி இங்கே பாண்டியன் வந்து பயங்கர கோவத்தில் இருக்க போகிறாரு. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரசி குமரவேல் வந்து மேரேஜ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.